ஆழ்வார்கள் காலத்திலேயே ஆப்ரேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை பாருங்கள். அன்பு ஆன்மீக உறவுகளுக்கு திருவடி சரவணனின் இனிய வணக்கம். ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். பெருமாளுடைய 108 திவ்ய தேசத்தில், பூமியில் இருக்க 106 திவ்ய தேசத்தில், கேரளாவில் இருக்க மலைநாடு திவ்ய தேசத்தில் முக்கியமான ஒரு திவ்ய தேசம் தான் திருவித்துவக்கோடு அப்படின்னு சொல்லி பேர். அந்த திருவித்துவக்கோடு அந்த ஸ்தலத்தில் 12 ஆழ்வார்களில் ஒருத்தரான குலசேகர ஆழ்வார் பாடின ஒரு பாசுரத்தில் அப்பவே மருத்துவ முறைகள், நம்ம இந்திய மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், சித்த மருத்துவம், நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவம் எந்த அளவுக்கு சிறப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவருடைய பாசுரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சர்ஜரி அப்படிங்கிறது, நம்ம அலோபதிக்கில் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் நிறைய சர்ஜரி எல்லாம் பண்ணுறோம். ஆனால் அந்த காலத்திலேயே, ஆழ்வார் காலத்திலேயே நம்ம அந்த சித்த மருத்துவத்திலையும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் நம்ம இந்த அறுவை சிகிச்சைங்கிற சர்ஜரி எவ்வளோ விசேஷமாக இருந்தது அப்படிங்கிறத ஆழ்வாருடைய பாசுரத்திலே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அவர் ஆழ்வார் என்ன சொல்றாருன்னா, வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாலா காதல் நோயாளி போல் மாயத்தால் தீரா துயர்தெனினும் வித்துவக்கோட்டு அம்மா உன் அன்பே அதில் நான் பார்ப்பேனே அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்ன இதில் மெயினான விஷயம்னா, வாளால் அறுத்து சுடினும், அதாவது அந்த காலத்தில் ஒரு நோயாளிக்கு ஒரு கட்டி வந்துருச்சு அப்படின்னா அந்த கட்டி எப்படி சரி பண்ணுவார் மருத்துவர்னா, ஒரு வாளை வச்சு அந்த கட்டியை அறுத்துருவார். அறுத்துட்டு அந்த கட்டி போன அப்புறம் அந்த இடத்துல அந்த புண்ணை ஆத்துறதுக்காக நெருப்பில் வச்சு தீச்சி விட்டுருவாங்க. வாளால் அறுத்து சுடினும். இது பண்ணும்போது கண்டிப்பாக வலிக்கும், அந்த சம்பந்தப்பட்ட நோயாளிக்கு ரொம்ப வலி எடுக்கும். ஆனால் அந்த மருத்துவன் அது தன்னை அறுக்கிறது, மறுபடியும் நெருப்பால் சுடுறது எல்லாமே அந்த கட்டினால நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிற அந்த நோயாளி அந்த மாலா காதல் நோயாளி போல் மருத்துவன் பால், அந்த மருத்துவன் மேலே அன்பு தான் செலுத்துவான். அவன் பண்ணுறது எனக்கு பெயினாக இருந்தால் கூட அது என் நல்லதுக்கு தான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயாளி அந்த மருத்துவன் மேலே சந்தோஷமா நல்ல ஆசை தான் படுவானா. அது மாதிரி மாயத்தால் தீரா துயர்திரணும். இந்த உலக வாழ்க்கைங்கிற அந்த மாயினால நான் எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துயரங்கள் அனுபவிச்சாலும் அது எல்லாமே அதில் நீ எனக்கு நல்லது தான் பண்ணுவேன், என் மேலே உள்ள அன்புல தான் பண்ணுவேன், என்னுடைய ஏதோ ஒரு வினைகளை, கர்ம வினைகளை நீக்குவதற்காக தான் அந்த சிரமத்தை, அந்த கஷ்டத்தை நீ கொடுக்குறேன்னு சொல்லி நான் எடுத்துக்குவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமான பாசுரம் குலசேகர ஆழ்வார் திருவித்துவக்கோட்டு அம்மா அப்படின்னு சொல்றாரு. திருவித்துவக்கோடுங்கிற இடத்துல இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு அபய பிரதானன்னு பேர், அந்த சுவாமியை நோக்கி அவர் பாடியிருக்காரு. ஸோ மலைநாடு திவ்ய தேசத்தில் ரொம்ப அற்புதமான பாரதாப்புழா ஆற்றங்கரையில் ரொம்ப அழகான இயற்கை சூழல் அமைந்த அந்த கோவில். அந்த ஊர் மக்கள் 5 மூர்த்தி கோயிலுங்கிறாங்க. பஞ்ச பாண்டவர்கள் பிரதிஷ்டை செய்த 5 பெருமாள் சிலைகள் அந்த கோயிலில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானும் அங்கே இருக்காரு. சிவபெருமானை தரிசனம் பண்ணிட்டு தான் பின்னாடி இருக்க அந்த அபய பிரதானன் பெருமாளை நம்ம பார்க்க முடியும். ஸோ வாய்ப்பு இருக்கவங்க, மலைநாடு திவ்ய தேச யாத்திரை போகிறவங்க மறக்காமல் அந்த வித்துவக்கோட்டு அம்மனை தரிசிக்குமாறு உங்களை அன்போடு உங்கள் அன்பு திருவடி சரவணன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இது போன்ற ஆன்மீக செய்திகளை தொடர்ந்து காண திருவடி சரவணன் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.